இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி அடுத்தடுத்தா நிறைய அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு பாய்ச்சல் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். புதிதாக ஒரு யூடியூப் சேனலை தொடங்கியிருக்காங்க. அடுத்ததாக வர சனிக்கிழமை மாநாடு திருச்சியில வச்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல மாநாட்டில இருந்து ஆரம்பிப்போம். எப்படி பாக்குறீங்க? 21ஆம் தேதி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு வச்சிருக்காங்க. அதான் இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல என்டிகேவுக்கு சில அட்வான்டேஜஸும் இருக்கு, சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா, இப்ப நீங்க சொன்னது போல அந்த மாநாட்டோட தலைப்பே மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு. ஸோ மாற்று அரசியல் பேசுறதுக்கான கட்சிகள் யாரெல்லாம் இப்ப இருக்காங்கன்னு பார்த்தோம்னா என்டிகே மட்டும்தான். வேற டிவிக்கே மாற்றுன்னு சொன்னாலும் டிவிக்கேவோட அரசியல்ல பெருசா எனக்கு ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்கிறதா தெரியல. திராவிடத்தை ஏத்துக்கிறாங்க, இலவசங்களை ஏத்துக்கிறாங்க, திராவிட கட்சிகள் என்னெல்லாம் செய்யறாங்களோ அது எல்லாத்தையுமே இவங்களும் ஏத்துக்கிறாங்க. மேபி ஒரே விஷயம் அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க ஊழல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்றது வேணா அவங்க சொல்லுவாங்க. மற்றபடி அரசியல் ரீதியா பார்த்தீங்கன்னா டிவிக்கு பெரிய மாற்று அரசியல்லாம் அவங்க முன்வைக்கல. அப்படியே திராவிட கட்சிகள் செய்யக்கூடிய அதே விஷயங்களை இவங்க ஏத்துக்கிறாங்க. அரசியல் ரீதியா மாற்றம் முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சினா என்டிகே. இதுக்கு முன்னாடி பாஜக அந்த இடத்துல இருந்தாங்க. மாற்று அரசியல அவங்க முன் வச்சாங்க. இப்ப பாஜகவோட அரசியல் ஒரு மாற்று அரசியல் தான். அந்த மாற்றம் நான் ஏத்துக்கிறேனா இல்லையான்றது செகண்டரி. ஆனா அது இங்க இருக்கக்கூடிய அரசியலுக்கு ஒரு மாற்றான அரசியல் தான். இந்த எலெக்ஷன்ல அந்த போட்டி இல்லை. ஸோ மாற்று அரசியலுக்கான ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தா இந்த எலெக்ஷன்ல ஓப்பனா இருக்கு. என்டிகே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு வித்தியாசமான ஒரு அரசியலை முன்வைத்து என்டிகே இப்ப அதை செய்யறாங்க. ரெண்டாவது, என்டிகேவுக்கு ஒரு நம்பகத்தன்மையும் இருக்கு. 2016 இருந்து இப்ப வரைக்கும் அவங்க யாரு கூடயும் கூட்டணி வைக்கல. பாஜக எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேரோட கூட்டணி வச்சுட்டாங்க. 24 மட்டும்தான் அவங்க தனியா நின்னாங்க. ஆனா இவங்க கன்சிஸ்டன்டா யாரோடையும் கூட்டணி வைக்காம தனித்து பயணிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்ப 24ல பாஜகவை மாற்று நினைச்சு ஓட்டு போட்டவங்க எல்லாம் ஏமாந்துருப்பாங்கல்ல. அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் நினைச்சு ஓட்டு போட்டவங்க இப்ப ஏமாந்துருப்பாங்க. ஏன்னா இப்ப போய் அவங்க அதிமுகவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கமல்ஹாசன் மாற்று நம்பி ஓட்டு போட்டவங்களும் ஏமாந்துருப்பாங்க. விஜய் அவர்கள் ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியல. பட் என்டிகேவை பொறுத்தளவுல அந்த ஒரு கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் இருக்கு. நிறைய எலெக்ஷன்ஸ் அவங்க கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க யாரோடையும் கூட்டணி வைக்கல. ஐடியாலஜி பேஸ் பண்ணி அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு. இது போக இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னன்னு பாக்குறேன்னா, இந்த எலெக்ஷன் பார்த்தா டஃப்பான ஒரு எலெக்ஷனா மாறுது. ரொம்ப போல்ரைஸ்டான ஒரு எலெக்ஷனாகவும் மாறுது. அதிமுக அலையன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, திமுக அலையன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ரெண்டு பேரும் டஃப்பாவும் ஃபைட் பண்றாங்க. யாரும் லேஸ்ல எல்லாம் விடுற மாதிரி தெரியல. ஸோ ரெண்டு பேரும் டஃப்பா ஃபைட் பண்றாங்கன்னா என்ன ஆகும்னா, தமிழ்நாடு ஃபுல்லா ரெண்டா உடஞ்சிரும். ஒரு குரூப் இவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொரு குரூப் அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சைடு வீக்கா இருக்குன்னு வச்சுப்போம். 24ல அதிமுக வீக்கா இருந்தாங்க. அப்படி ஒரு சைடு வீக்கா இருக்குன்னா ஓட்ஸ் மாற்று அரசியலை நோக்கி ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல போல்ரைஸ்டான ரெண்டு குரூப் இருக்கும்போது திமுகவை வீழ்த்தணும் நம்ம அதிமுக பக்கம் போகலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸை பில்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வீக்கா இருந்த மாதிரி இருந்தது, இப்போ அவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸை பில்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பாஜக வேண்டாம்னு நினைக்கிறவங்க திமுகவுக்கு வாக்களிப்பாங்க. ஸோ ரெண்டு அணியா சொசைட்டி பார்த்தோம்னா போல்ரைஸ் ஆகுது. ரெண்டு ஸ்ட்ராங்கான அலைன்ஸா போல்ரைஸ் ஆகுது. அது இருக்கும்போது அந்த ஓட்ஸ் எல்லாம் பிரிச்சு மாற்று அரசியலை நோக்கி கொண்டு வர்றது கஷ்டம். அந்த சேலஞ்சை அவங்க ஃபேஸ் பண்ணணும். அது போக இந்த எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷன். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் என்டிகே கண்டிப்பா மோசமா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 1% தாங்க, அதுக்கு மேல போகாது. இல்ல 3-4% மேலாம் போகாதுங்க. இல்ல 6க்கு மேல போகாதுங்க, 8க்கு மேல போகாதுங்கன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் பொய்ப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த எலெக்ஷன்லயும் அது அவங்களோட டார்கெட்டா இருக்கும். 8 கண்டிப்பா ஒரு 9, 10, 11 கொண்டு போகணும், ஏத்தணும். அதை ஏத்தாம அது கம்மியாயிருச்சுன்னா பெரிய ஒரு சிக்கல். நாங்க தான் அப்பவே சொன்னோமே 8க்கு மேல போகாது. நாங்க சொன்னது இப்ப நடந்துருச்சு பாத்தீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல என்டிகேவை அட்டாக் பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பா என்டிகே குறைந்தது 1ல இருந்து ஒரு 4% ஓட்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும்.
அப்புறம் விஜய் ஃபேக்டர் ஒரு நெகட்டிவான ஒரு ஃபேக்டர் தான். ஏன்னா அவரும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் குறி வைக்கிறாரு, என்டிகேவும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் குறி வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை குறி வச்ச கட்சிகள்னு பார்த்தோம்னா பிரதான கட்சிகள் அதிமுக, பாஜக, என்டிகே. இப்ப புதுசா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை குறி வைக்கிறதுக்காக விஜயம் உள்ள வராரு. ஸோ இந்த 3 கட்சிகளோட ஓட்டை அவர் பிரிப்பாரு, ஏற்கனவே இருக்கக்கூடிய 3 கட்சிகளோட ஓட்டை பிரிப்பாரு. அதுவும் ஒரு சிக்கல் என்டிகேவுக்கு. இதெல்லாம் தாண்டி 8% ஓட்டை தக்க வச்சாலே பெரிய விஷயம் தான். அதை தாண்டியும் அதிகமான ஓட்ஸ் வாங்குறாங்கன்னா மிகப்பெரிய விஷயமா அது. ஓகே, இப்போ இந்த மாநாட்டில் எவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்றதும் முக்கியமா பார்க்கப்படும். எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா, அதனாலதான் இந்த மாநாட்டை நடத்துறாங்க இல்லையா? எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம பவரை டிஸ்பிளே பண்ணணும். அதுவும் மக்களுடைய மைண்ட் செட்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆமா, இப்ப என்டிகேவுக்கு என்னன்னா, என்னதான் பெரிய பெரிய நிகழ்வுகள் எல்லாம் நடத்தினாலும் மீடியா பெருசா அவங்களை கவர் பண்ண போறது கிடையாது. இப்ப விஜய் இப்ப சேலத்தை தானே நடத்தினாரு, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாரு. காலையில இருந்து அதுக்கு லைவ் எல்லாம் போட்டாச்சு. அங்க போய் பைட் எல்லாம் வாங்குறாங்க. பைட் வாங்குறதெல்லாம் பிரோஜனமே கிடையாது. என்ன சொல்ல போறாங்க? தலைவனை பார்க்க நான் வந்திருக்கேன்னு சொல்ல போறாங்க. அதை தாண்டி பெரிய அரசியல் புரிதல்லாம் நம்ம மக்களுக்கு எதுவும் கிடையாது. ஆனா இவங்க இங்கிலீஷ் சேனல்ல நான் பாக்குறேன், லைவ் போட்டு பைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அதுக்காக தான் இந்த டிஆர்பி வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரியல. டிஆர்பியுமே பாத்தீங்கன்னா எல்லா டிஆர்பியுமே யூஸ் கிடையாது. நம்பரா நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இப்ப இது ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கோவிட் டைம்ல எல்லா சேனல்ஸ்க்கும் டிஆர்பி அதிகமாச்சு. ஆனா எல்லா சேனல்ஸும் ப்ராஃபிட் பார்த்தாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன் டிஆர்பி அதிகமாயும் ப்ராஃபிட் பார்க்கல? எல்லாம் வீட்டுல இருந்தாங்க, டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது டிஆர்பி ஏறுது. ஓகே, டிஆர்பி ஏறினா டிவிக்கு ப்ராஃபிட் வரணும் இல்ல? ஏன் வரலன்னா கடைகள்லாம் மூடி இருந்தது. ஸோ டிவி நிறைய பேர் பாக்குறாங்க, டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா இப்ப நான் ஒரு டீ தூளுக்கு ஆடு போட்டுன்னு வச்சுக்கோ, அந்த ஆடை பார்த்து நீங்க கடையில போய் வாங்கணும். கடை மூடி இருந்தா நீங்க போய் வாங்குவீங்க. ஸோ அப்ப நான் ஆடு போடுறதுல எனக்கு பிரயோஜனமே கிடையாது. ஸோ அந்த கோவிட் டைம்ல சில நிறுவனங்கள் தான் ஆட் போட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் எஜுகேஷன், இப்ப பைஜூஸ் மாதிரியான நிறுவனங்கள் ஹெவியா மார்க்கெட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு பெருசா அட்வர்டைஸ் பண்ண கூட தேவையில்லை. ஏன்னா எல்லாமே மூடி இருந்தா அங்கதானே போய் ஆகணும். ஆன்லைன் தான் நீங்க போய் ஆகணும். பட் அவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. பட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டிஆர்பி அதிகமா இருந்தாலும் பெருசா அது ரெவன்யூவா மாறல. அதே மாதிரி இப்ப சில பிரீமியமான சேனல்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்களுக்கு டிஆர்பி கம்மியா தான் இருக்கும். ஆனா ஆட் வழியா அவங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூ அதிகமா இருக்கும். அவன் பாத்தீங்கன்னா BMW ஆட் போட்டுட்டு இருப்பான். நான் சொன்ன மாதிரி பிரீமியம் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க சேனல் ரன் பண்ணுவாங்க. இன்னொரு சேனல் பாத்தீங்கன்னா பயங்கரமான வியூவர்ஷிப் இருக்கும். அங்க நீங்க பேஸ்ட் விற்கலாம், பல்பொடி விற்கலாம், சோப் விற்கலாம். அதுல இருந்து பெருசா உங்களுக்கு ரெவன்யூ வராது. ஸோ டிஆர்பி நம்பர் வரதாலேயே பெரிய பிரோஜனம் இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்ப நம்ம யூடியூப்ல நம்ம பாக்குறோம்ல, நீங்க குவாலிட்டியான கண்டென்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வர ஆடியன்ஸ் குவாலிட்டியான ஆடியன்ஸா இருப்பாங்க, பையிங் கெப்பாசிட்டி உள்ள ஆடியன்ஸா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரெவன்யூ நேச்சுரலாவே இன்க்ரீஸ் ஆகும். அதே இது சாதாரண கமர்ஷியலான கண்டென்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கன்சியூம் பண்றவங்க 15 வயசு 16 வயசு பசங்களா இருப்பாங்க. அவங்களோட பையிங் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும். ஸோ அவங்க வழியா அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகிற ரெவன்யூவும் கம்மியா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த டிஆர்பி வச்சு என்ன யூஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. இவங்க வந்தாங்கன்னா பெருசா அந்த டிஆர்பி இந்த டிஆர்பிம்பாங்க, அதுல பெரிய யூஸ் இருக்குதான் நான் பார்க்கல. பட் எனிவே, பட் இதுல சிக்கல் என்னன்னா, இந்த மாதிரியான இந்த மீடியா கேம்பெயின்லாம் ஒரு சைடு போகும்போது என்டிகேவுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஒரு சைடுல நேச்சுரலா திமுகவுக்கு மீடியால பெரிய ஹோல்டு இருக்கு, அவங்க அக்ரெசிவா கேம்பெயின்லாம் பண்ணுவாங்க. இன்னொரு சைடுல டிவிகேவுக்கும் பெரிய கவரேஜ் கிடைக்குது. ஒன்னு விஜயோட ஃபேஸ் இருக்கு, ரெண்டாவது தாண்டி சில வேலைகளை அவங்க கிரவுண்ட்ல பண்றாங்க, அதுவும் இருக்கு. அதிமுகவும் ட்ரெடிஷ்னலா பெரிய கட்சி தான். எலெக்ஷன் கிட்ட வரும்போது அவங்களுக்கும் ஓரளவுக்கு மீடியால ஸ்பேஸ் அவங்களும் கிடைக்கும். இதுல என்டிகேவுக்கு ஸ்பேஸ் மீடியாவோட சப்போர்ட் வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். நிறைய நேரங்கள்ல மீடியா என்டிகேவுக்கு எதிராக தான் செயல்படவும் செய்வாங்க. ஸோ அப்ப இதை முறியடிக்கணும்னா நீங்க களத்துல கூட்டத்தை காட்டணும். ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம், லட்சக்கணக்கான பேரை நீங்க மொபிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க பெருசா ஈஸியா ஓரம் கட்டிட்டு போயிட முடியாது. அதை சாதாரண விஷயமா நீங்க ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன ஆகும்? சோசியல் மீடியால அது ஸ்ப்ரெட் ஆகும். தொண்டர்களுக்கு முக்கியமா ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இப்ப என்டிகேவோட ஸ்ட்ரென்த் என்ன? என்டிகேவோட ஸ்ட்ரென்த்தா நான் பாக்குறது என்னன்னா, கருத்தியல் ரீதியா பிடிப்பு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்டிகே கிட்ட இருக்காங்க. அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, போற இடத்துல எல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க, அக்ரெசிவா அவங்க அரசியலை மட்டம் எடுத்துட்டு போவாங்க. ஸோ அவங்க அக்ரெசிவா இந்த மாதிரி செயல்படணும்னா அவங்களுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்ற நம்பிக்கை வேணும்.
கருத்தியல் ரீதியான பிடிப்பு இருந்தாலுமே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்மளாலையும் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியுது, பெரிய ஒரு மாடை நடத்த முடியுது அப்படின்ற அந்த ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சதுன்னா அவங்களும் களத்துல இறங்கி வேகமா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒன்னு தமிழ்நாடு முழுக்க நீங்க ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்றீங்க, ரெண்டாவது உங்க தொண்டர்களுக்கும் ஒரு வேகத்தையும் ஒரு கான்பிடன்ஸையும் கொடுக்குறீங்க. ஸோ அதுக்கு இந்த மீட்டிங் வந்து ரொம்ப அவசியம். அது போக நான் இன்னொரு முக்கியமா எப்படி பாக்குறேன்னா, என்டிகே கிட்ட ஒரு யூனிக்கான பொலிட்டிக்ஸ் இருக்கு. என்டிகே கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், அது நம்மளுமே நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பொருளாதார ரீதியா அவங்களோட பாலிசிஸ்ல எல்லாம் நமக்குமே மாற்று கருத்து இருக்கு. ஐடியாலஜிலுமே சில தமிழ் நேஷனலிஸ்ட் பொலிட்டிக்ஸை இன் ஜெனரல் அக்செப்ட் பண்ணாலும் அதுக்குள்ள சில முரண்கள்லாம் இருக்கலாம். பட் அதை தாண்டி என்டிகேன்ற கட்சிக்கு யூனிக்கான ஒரு பொலிட்டிக்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி வேற எந்த கட்சிக்கும் மாற்று ஐடியாலஜி இங்க கிடையாது. விஜய் திராவிடம் தான் பேசுறாரு, திராவிட கட்சிகள் சொல்ற எல்லா விஷயத்தையும் அவரும் ஏத்துக்கிறாரு. திராவிட கூட பேசல, திமுக பண்றாரு, அவ்வளவுதான். திமுக அப்படியே ஏத்துக்கிறாரு, அவ்வளவுதான். ஒண்ணு என்ன சொல்றாரு, அவங்க தீய சக்தின்றாரு, கரப்டா இருக்காங்கன்றாரு. அதை தாண்டி ஒண்ணும் பெருசா வித்தியாசம் மாற்றலாம் ஒண்ணும் இல்ல. சோசியல் ஜஸ்டிஸ், பெரியாரு, திராவிடம் எல்லாத்தையுமே அவர் ஏத்துக்கிறாரு. இலவசங்களா ஏத்துக்கிறாரு, ஜெயலலிதா வரைக்கும் ஏத்துக்கிட்டாரு. ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாச்சு. அண்ணா அவர்கள் எல்லாரையும் ஏத்தாச்சு. சோ அதனால விஜய் மாற்றுன்னு சொன்னாலும் பெரிய தத்துவ ரீதியா சித்தாந்த ரீதியா பெரிய மாற்று அரசியல் எல்லாம் முன்வைக்கல. ஆனா என்டிகே கிட்ட ஒரு மாற்று அரசியல் இருக்கு. இங்க இருக்க திராவிட கட்சிகளுக்கு மாற்று அவங்க கிட்ட ஒரு சித்தாந்தம் இருக்கு. அத எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டான ஒரு மேடையில மக்களுக்கு காட்டணும். இது எப்படி ஒரு மாற்று, நாங்க என்னெல்லாம் செய்ய போறோம் வந்தா, அதை ஒரு பிரம்மாண்ட மேடையில எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க எப்படி மற்றவங்களோட டிஃப்ரெண்டான மாற்று அப்படின்றத அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி காட்ட வேண்டிய தேவையும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதுக்கும் இந்த மேடை வந்து உதவும். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்களும் ஆட்டத்துல இருக்கோம். மேபி பணபலம் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், பெரிய பொலிட்டிக்கல் பேக்கிங் இந்த அலைன்ஸ்லாம் இல்லாம இருக்கலாம். பட் இருந்தாலும் கேம்ல நாங்களும் இருக்கோம் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதை செய்ய அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப 8% ஓட்டு வச்சிருக்காங்க, அது சாதாரண நம்பரே கிடையாது. 8% ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சினா அது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். அது 3rd பிகெஸ்ட் பார்ட்டி நீங்க தமிழ்நாட்டில் அவங்க. ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதிய வலைவலி ஒன்று தொடங்கியிருக்காங்க. ஃபியூச்சர்ல அது சேட்டலைட் டிவியாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கான பிளான்ஸும் இருக்கு அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் பேசியிருந்தாங்க. ஸோ இவ்வளவு நாள் கட்சி நடந்திருக்கு, இவ்வளவு நாள் இதை பண்ணாம இந்த எலெக்ஷன்ல இதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன நினைக்கிறீங்க? எப்படி பாக்குறீங்க இந்த சேனலை? எங்கள் தேசம் ரைட். இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சேட்டலைட் டிவி ஆரம்பிக்கணுன்ற பிளான் இருக்கு. இப்போதைக்கு இனிஷியலா மொதப்படியா என்ன ஒரு ஒரு யூடியூப் சேனலா அதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர்ல அதை பெருசா பில்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்கு. இந்த கனவு எனக்கு தெரிஞ்சு என்டிகே காரங்க எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்க்கும்போது என்டிகேவின் புதிய தொலைக்காட்சி அப்படின்னா சில பேர் யூடியூப்ல வீடியோஸ்லாம் போட்டாங்கன்னா நல்ல வியூஸ் கிடைக்கும். இதை நான் வந்து ஒரு 4-5 வருஷமாவே பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வீடியோ இந்த மாதிரி வரும், என்டிகே புதுசா ஒரு டிவி சேனல் ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்றாங்க, இவர் தான் அதுக்கு தலைமை ஏற்க போறாரு, இப்படின்னா ஏதாவது நியூஸ் வரும்போது அது பெரிய ஒரு சப்போர்ட்டை என்டிகே ஆதரவாளர்கள் மத்தியில இருந்து அது பெற்றுத்தரும் அவங்க. ஸோ அதை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கு, நமக்கு ஒரு டிவி வேணும். அதிமுகவுக்கு இருக்கு, திமுகவுக்கு இருக்கு, நமக்கும் ஒண்ணு வேணும். விசிகேவுக்கு இருக்கு, பிஎம்கேவுக்கு இப்ப இருக்கா, முன்னாடி இருந்து மக்கள் தொலைக்காட்சி இப்பயும் இருக்கா, இப்பயும் இருக்கு. சரி, அப்ப பிஎம்கேவுக்கும் இருக்கு. ஸோ அப்ப நமக்கும் ஒண்ணு வேணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருக்கு. அந்த வகையில ஒரு அபிஷியல் டிவி, ஒரு அபிஷியல் நியூஸ் பேப்பர், இதெல்லாம் ஒரு முக்கியமான அசெட்ஸ் தான். ஒரு பெரிய ஒரு கட்சிக்கு இதெல்லாம் முக்கியமான அசெட்ஸ் தான். இப்ப நீங்க பிராக்டிக்கலா கேட்டீங்கன்னா, நீங்க யாரும் பெருசா நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை, யாரும் பெருசா டிவியும் பாக்குறது இல்லை. அதுவும் பொலிட்டிக்கல் பேக்கிங்கோட ஒரு டிவி இருந்தால் அதுக்கு வியூஷிப் இன்னுமே கம்மியா தான் இருக்கும். ஸோ அந்த வகையில கண்டிப்பா நீங்க தேவையான்னு கேட்டீங்கன்னா, அது தரக்கூடிய வேல்யூ வைஸ் பார்த்தா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீங்க செலவழிக்கக்கூடிய காசுக்கு ஒரு டிவில இருந்து வேல்யூ கம்மியா தான் கிடைக்கும். நீங்க செலவழிக்கக்கூடிய காசுக்கு ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்து வேல்யூ கம்மியா தான் கிடைக்கும். ஆனா நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் ஸ்டாண்டர்டா தேவை ஒரு கட்சிக்கு. ஒரு அபிஷியல் நியூஸ் பேப்பர், அபிஷியல் டிவி, இதெல்லாம் தேவை. ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு அசட்டா இருக்கும்னு அவங்க பார்க்கலாம். ரெண்டாவது, இன்னைக்கும் மக்கள் வந்து டிவியை கொஞ்சம் வேல்யூ பண்றாங்க. யூடியூபை விட நிறைய பேர் டிவியை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்றாங்க. டிவியில வந்து அது நம்பகத்தன்மை அதுக்கு இருக்கு. டிவினா பெருசு, பெரிய ஸ்டுடியோலாம் வச்சிருப்பாங்க, அதுக்கு ஒரு விதமான ஒரு வேல்யூ இருக்கிறதா நான் பாக்குறேன். இருக்கக்கூடாது என்ன பொறுத்தளவுல. ஏன்னா பேசக்கூடிய கண்டென்ட் தான் முக்கியம். அந்த டிவி, பெரிய ஆஃபீஸு,
இந்த செட்டப்லாம் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா தெரியல. பட் மக்களுக்கு நான் பார்க்கும்போது இன்னைக்கும் ஒருத்தர் டிவியில பேசுறாருன்னா அவருக்கு ஒரு நம்பகத்தன்மை கிரியேட் ஆகுது, ஒரு கிரெடிபிலிட்டி அவர் சுத்தி கிரியேட் ஆகுது. ஒரு நியூஸை டிவியில கவர் பண்றாங்கன்னா, நியூஸ் சேனல்ல கவர் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அந்த வகையில என்டிகேவுக்குன்னு ஒரு மவுத் பீஸ் தேவைதான். அப்ப என்டிகேவோட அந்த எங்கள் தேசம் அப்படின்ற அந்த சேனல்ல ஒரு நியூஸ் வருதுன்னா அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். இப்ப எப்படி முரசொலியில ஒரு நியூஸ் வருதுன்னா ஒரு வெயிட்டேஜ் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த ஒரு டிவியில ஒரு நியூஸ் வருதுன்னா ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். ரெண்டாவது, என்டிகே கட்சிக்காரங்களுக்கும் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு சேனல் இருக்கும். இப்ப திமுக காரங்க பாத்தீங்கன்னா கலைஞர் டிவி கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கலைஞர் செய்திகளை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா கட்சி எந்த ட்ராக்ல போயிட்டு இருக்குன்றத கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தலைவர்களை பொறுத்தளவுல கட்சி தலைமை அந்த சேனலை பார்க்குன்ற பார்வையும் சில நேரங்கள்ல இருக்கும். ஸோ அப்ப நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம்னா அந்த சேனல் வழியா கட்சி தலைமைக்கு போகணும்னு அவங்களும் பார்ப்பாங்க. நம்ம செய்யக்கூடிய விஷயத்த அந்த சேனல்ல கவர் பண்றாங்கன்னா கட்சி தலைமைக்கு அது போயிருன்ற மாதிரியும் பார்ப்பாங்க. முரசொலியும் அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு நீட்டான ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன். யூடியூப்னா ரொம்ப சீரியஸா எடுக்க மாட்டாங்க. பட் ஒரு சேனல் இருக்கும்போது இதுதான் பார்ட்டியோட அபிஷியல் மவுத் பீஸ். இதுல ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. தொண்டர்களுக்கு ஒரு விஷயத்த கொண்டு போனோம்னா கரெக்டா எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டமையும் கொண்டு வரலாம். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் அது. ஒரு கட்சி பெருசாகுதுன்னா அந்த கட்சிக்கு இதெல்லாம் தேவை. பெரிய கட்சிகள் எல்லாத்துக்கும் இருக்கு, நமக்கும் இருக்கணும் அப்படின்ற ஏக்கம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க செலவழிக்கிற பணத்துக்கு பெருசா வேல்யூ இல்லைனாலும் அது ஒரு ஸ்டாண்டர்டான ரெக்குவயர்மெண்ட் அது. ஓகே, முன்ன இப்போ இல்லாத அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு புதிய வேகம் இப்போ தேவைப்படுதா? டிவிக்கே வந்ததுனால கேட்குறேன், புதிய வேகம் ஒன்று தேவைப்படுதா? ஒரு சவாலான ஒரு எலெக்ஷனாக இது இருக்குமா என்டிகேவுக்கு? எப்பவுமே குரோத்ன்றது ஸ்டெடியா அப்படியே போய்கிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்படியே போய்கிட்டே இருக்கும். சில நேரங்கள் லைட்டா சின்ன டிப் இருக்கும், அதுக்கப்புறம் பட்டுன்னு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டைம் தான் என்டிகேவுக்கு. என்ன நடக்கும்னு நமக்கு தெரியல. சேலஞ்சிங்கான டைம் தான். போன எலெக்ஷன்ல நான் 8% ஓட்டு வாங்கன்னு நினைக்கல, நான் ஒரு 6-7% ஓட்டு வாங்குவாங்கன்னு நினைச்சேன். இன்ஃபேக்ட் நான் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பேசும்போது 6% வாங்குவாங்கன்னு சொன்னேன். அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம விருப்பத்தை சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் கன்சர்வேட்டிவா ஒரு நம்பர் சொன்னேன். ஆனா கடைசியில பார்த்தா 8% வாங்கியிருந்தாங்க. ஸோ அது பெரிய ஒரு நம்பர். ஸோ என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த எலெக்ஷன்ல கிரவுண்ட்ல சேலஞ்ச் இருக்கு. புதுசா டிவிகேன்னு ஒரு பிளேயர் வந்திருக்காரு, அவர் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை குறி வைக்கிறார். அது போக நான் சொன்னது மாதிரி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே நடக்கக்கூடிய மோதலும் இன்டென்சிஃபை ஆயிருக்கு. அதிமுக வீக்கா இருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை, திமுக ஓட்டு கன்சாலிடேட் ஆயிரும். அதிமுக ஆதரவாளர்கள் யோசிப்பாங்க, இங்க போடலாமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க. அதிமுக ஆதரவாளர்கள் இப்படி யோசிச்சாங்கனாலே என்டிகேக்கு அட்வான்டேஜ் அது. ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் அவங்க வச்சிருக்காங்க, அதை தானே என்டிகேவும் குறி வைக்கிறாங்க. ஸோ அதிமுக வீக்காக அது என்டிகேவுக்கு நல்லது, அதை என்டிகே விரும்புவாங்க. ஆனா இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல ஓரளவுக்கு ரொம்ப வீக் ஆகல, எதிர்பார்த்த அளவுக்கு வீக் ஆகல. இந்த எலெக்ஷன்லயும் பாஜக தனியா அதிமுக தனியா நின்று இருந்தாங்கன்னா ஓட்லாம் சதறி இருக்கும், அது என்டிகேவுக்கு அட்வான்டேஜா இருந்திருக்கும். ஸோ இந்த எலெக்ஷன்ல அந்த ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் ஆகுது. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. அதை தாண்டி இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல என்டிகே அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேஸையும் கிரியேட் பண்ணிட்டாங்க, அதையும் நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா 10 வருஷமா அவங்களோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கட்சியை விட்டு நிறைய பேர் வெளில போறாங்க, அவங்களுக்கு ஒரு தடவை ஓட் போட்டவங்க வேற ஆட்களுக்கு மாத்தி ஓட்டு போடுறாங்க அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல. பட் இருந்தாலும் அவங்க ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஏதோ ஒரு ஓட் பேஸை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க சாலிடா. அது போக சொசைட்டில இன்னைக்கு என்ன சிக்கல்னா நிறைய மக்களுக்கு ரெப்ரஸன்டேஷனும் இல்லை. நம்ம இப்ப காலில் பேசணும், இஸ்லாமியர்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் இல்லை, நிறைய மக்களுக்கு தமிழ்நாட்டில் ரெப்ரஸன்டேஷன் இல்லை. ஏறக்குறைய ஒரு 40% மக்களுக்கு பார்த்தோம்னா ப்ராப்பரான பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கிடையாது. அவங்கலாம் இன்னைக்கு பொருளாதார ரீதியாக வளர ஆரம்பிச்சிருக்காங்க. 60 இயர்ஸ்க்கு முன்னாடி பொருளாதார ரீதியா வீக்கா இருந்தாங்க, அப்ப கண்டுக்க மாட்டாங்க. பொருளாதார ரீதியா வீக்கா இருக்கும் போது எனக்கு பெரிய ரெப்ரஸன்டேஷன் வேணும்ன்ற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்காது. ஆனா பொருளாதார ரீதியா இப்ப வளர்ச்சி வர ஆரம்பிக்குது. வளர்ச்சி வர ஆரம்பிக்கும் போது எனக்கும் ரெப்ரஸன்டேஷன் வேணும்ன்ற ஏக்கம் அவங்களுக்கு இருக்கும். திராவிட கட்சிகளால் கொடுக்க முடியாது. ஒண்ணு அங்க ஊழல் இருக்கு, ரெண்டாவது ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் இருக்கு. ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் இருந்தா ஸ்ட்ரக்சரே ஃப்ரீஸ் ஆயிடும். இன்னாரோட பையன் அவரோட பேரன் அப்படி மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அங்க புது ஆட்களுக்கு உள்ள ஸ்பேஸே இருக்காது, பழைய ஆட்களே எல்லாத்தையும் கையில வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப இந்த புதுசா ஏறி வரக்கூடியவங்களுக்கு என்டிகே ஒரு ஆப்ஷனா இருக்கு. இந்த மாதிரியான சில அட்வான்டேஜ் எல்லாம் என்டிகேவுக்கு இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதாலதான் ஒவ்வொரு எலெக்ஷனும் அவங்க ஷேர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. ஏன்னா இந்த பிரச்சனைகள்லாம் ஒவ்வொரு எலெக்ஷன் அதிகமாகிட்டே இருக்கும். திராவிட கட்சிகள் மேல அதிருப்தி அதிகமாகிக்கிட்டே இருக்கும்,
புது புது மக்கள் நல்லா வளர்ந்து வராங்கல்ல, அவங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அதிகமாக என்டிகேவோட ஓட் ஷேரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கு. பார்ப்போம் ஓவரால. நான் பார்த்ததுல பெருசா நம்ம எலெக்ஷன் அப்படி ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. ப்ரிசைஸா நம்ம ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. நம்ம களத்துல இறங்கி ஃபுல்லா 24 hours ஒர்க் பண்ணோம்னா ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம், அதுவும் ஓரளவுக்கு தான். பட் பேசிக்கான விஷயம் என்னன்னா டஃப்பான எலெக்ஷன் தான். அதையும் மீறி அவங்க எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் வாங்குவாங்களான்னா வாங்கலாம். இப்ப இந்த காத்து ஆப்போசிட் அடிக்குதுன்றதுக்காக வேகமா போக முடியாதுன்னு இல்லை, அதையும் மீறி நீங்க ஓட்டிட்டும் போகலாம். அது உங்க திறமையை பொறுத்த விஷயம். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.